ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. பட் ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேஸ்லைன் மாதிரி ஆரம்பித்தாங்க. அதை உண்டாக்குனவர் அபிஜித் திப்கே அப்படின்னு அமெரிக்காவில் உள்ள ஒரு இந்தியர் தான். முன்னாள் ஆம் ஆத்மி கட்சியோட தொடர்புடையவராக இருந்திருக்கிறாரு. இப்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதில் ஒரு நல்ல விஷயம் இப்போ நடந்திருக்கு. என்னென்னா, இன்றைக்கி அது நடக்குது. என்னென்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர யாதவ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் இப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில் இருக்கார். என்னென்னா, இப்போ சமீபத்தில் நடக்க வந்த நீட் எக்ஸாம், மெடிக்கலுக்காக நடக்க வந்த நீட் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி எந்தளவுக்கு கஷ்டம்னு தெரியும். ஆல்ரெடி அதுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுத இருந்த சமயத்தில் அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. நீட் எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த நீட் எக்ஸாமை தள்ளி வச்சுட்டாங்க. மிகப்பெரிய சிபிஐ ஆணை உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்போ படித்தவங்க முயற்சி பண்ணதுக்கெல்லாம் என்னங்க வேல்யூ? ஆக்சுவலாக எப்படி ஏன் லீக் ஆகணும்? அப்படி என்ன ஒரு லூப் ஹோல்? இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, சர்ச்சை நம்பர் 1 தர்மேந்திர யாதவ் அவர்களுக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி அவங்களுக்கு வந்து இப்போது எவாலுவேஷன் பண்ணாங்க. மார்க் திருத்துவாங்க இல்லைங்களா, மார்க் ஷீட்லாம். அதில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன் ஸ்க்ரீன் கரெக்ஷன் அல்லது ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங். இப்போ என்ன, நம்ம பேப்பர் வந்து நார்மலாக நம்ம ஆசிரியர்கள் எப்படி திருத்துவாங்க, கட்டுக்கட்டாக பேப்பர் வரோம், நம்ம எழுதி தந்திருப்போம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 40 பக்கம், ஒன்று திருப்பி ஃப்ளிப் பண்ணி பார்த்துட்டு அவங்க திருத்துவாங்க. அது இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர், பல லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க. ஒரு 17 லட்சம் பேர் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஒரு ஆளுமே எவ்வளோ பேப்பரை எழுதியிருப்பாங்க. அப்போ கோடிக்கணக்கான பேப்பர் இருக்கும். அது எல்லா பேப்பரையும் ஃபிசிக்கலாக மேனுவலாக அவங்க பார்த்து திருத்தாமல் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுறது, அது டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு கொண்டு போயிடுறது. அந்த டிஜிட்டல் சிஸ்டத்தின் மூலமாக ஸ்க்ரீனில் வந்துடும். அது உங்களுக்கு அவங்க வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து மானிட்டர் பண்ணி அவங்க டிக் பண்ணி நார்மல் திருத்துறது ஸ்க்ரீனில் நடக்கும். ஓகேங்களா? இதில் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ள என்னென்னா, திருத்தி நிறைய பேருக்கு மார்க் கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மார்க் ஷீட் அவங்களுக்கு டிஜிட்டல் பிடிஎஃப்பில் கொடுத்தவொன்னே பார்க்குறப்ப அவங்க கையெழுத்தே இல்லை, அது என் மார்க் ஷீட்டே இல்லை, எனக்கு இவ்வளோ மார்க் கம்மியாக வந்திருக்குன்னா ஏன்னா இது என் மார்க் ஷீட்டே இல்லைங்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. ஓகேங்களா? அப்போ என்ன காரணம், என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஸ்கேனிங் ப்ராசஸில் மிகப்பெரிய ஒரு டிஸ்க்ரப்பன்சி நடந்திருக்கு. மீனிங் வாட், ஹியூமன் எரரா இல்லை டெலிபரேட்டாக நோயிங்லி அவங்க வந்து அதை பிளான் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு ஆளுக்கு உள்ள பேப்பர் இன்னொரு ஆளுக்கு உள்ள பேப்பராக மாறி இருக்கு. கம்ப்ளீட் டாப்ஸி டர்வி, அப்சைட் டவுன், எல்லாமே தலைகீழாக போய் இவருக்கு உள்ள மார்க் ஷீட் இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தள்ளுமுள்கள். ஓகேங்களா? இப்போ இந்த சர்ச்சையிலையும் தர்மேந்திர யாதவ் இருக்கார். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான, நாட்டினுடைய இளைஞர் சமூகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான விஷயங்கள். நீட், சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்துங்க. அது என்னென்னா, அந்தந்த கட்டத்தில் உள்ளவங்க பார்க்கணும். எல்லாத்தையும் அமைச்சரே உள்ளார போய் பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் ஹை லெவலில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு லீடர்ஷிப்பில் பொசிஷனில் உள்ளவங்களுக்கு என்னென்னா அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவங்க அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. கடைசியில் எல்லாத்தையும் பிரச்சனைன்னா லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு தான் வரும். அந்த அமைச்சர் கண்டிப்பாக பதவி விலக வேண்டும், தார்மீக பொறுப்பேற்றுன்னு அவரே ஒத்துக்கிட்டார், இது மிஸ்டேக் தான் சரி பண்ணுறேன்னு. ஆனால் இப்போ சிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பதவி விலகியே ஆக வேண்டும். இதை ஒத்துக்கிட்டு நீட்டுக்கும் சரி, நீட் கொஷின் பேப்பர் லீக்குக்கும் சரி, இந்த சிபிஎஸ்சி கொஷின் பேப்பர் கரெக்ஷனுடைய உள்ள இந்த டிஸ்கிரிபன்ஸுக்கும் சரி பொறுப்பெடுத்து இம்மிடியேட்டாக அவங்க வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் போராடுறாங்க. இதில் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்காக அவர் வந்து அந்த அபிஜித் திப்கே அவர்களுடைய பெற்றோர்கள் பயந்துக்கிட்டு பையன் வந்து திசை மாறி போகிறான் இந்த சென்ஸ் அவருடைய பேஷன். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் படிச்சுட்டு ஒரு டெக்கியாக நல்லா சம்பாதிச்சு நல்ல பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து இப்போது சிஜேபின்னு வரதுனால மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய அவர்ஷன், ஒரு ஹேட்ரட்டை சம்பாதிச்சு அவங்க வந்தவுடனே கைது பண்ணுவாங்களோ, இப்படி பண்ணுவாங்களோ, கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவங்க பெற்றோர்கள் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவருடைய பேஷன், அவர் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு. வந்து அந்த சிஜேபியில் ஜாயின் பண்ண எல்லாரும் ஜென்சிஸ், பெரும்பாலும் ஜென்சிஸ்னால் நாங்கள் 1997 2012 வரைக்கும் உள்ள பீரியடில் பிறந்தவங்க யங் பீப்புள். அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப ஒரு ஃபைன் டியூன்டாக, ஃபாஸ்ட் டியூன்டாக இருப்பாங்க. அவங்க மைண்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்தளவுக்கு காம்பிடன்ஸ் இருக்கும். எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அந்த மக்கள் தான் இப்போ இந்த புரட்சிக்கான காரணத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. எதை பேஸ்லைனா வச்சு சிஜேபி, இவர் சிஜேபின்னு போட்டு அந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன விஷயத்தை ஒரு தவறுன்னு சொல்லி போட்டோம்னா அது சரின்னு
மனசுக்கு பட்ட எல்லா மக்களும் குறிப்பாக இளைய சமுதாயம் அந்த சிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாயின் பண்ண எல்லாரும் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அபிஜித் திப்கேயும் அமெரிக்காவிலேருந்து அழைப்பு விடுத்துட்டு அவரும் இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்து இறங்கி ப்ரொட்டஸ்ட் இப்போ போயிட்டுருக்கு அமைதியான முறையில். அவர் திருப்ப சொல்லியிருக்காரு, இது வந்து சிஜேபிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, இட்ஸ் லைக் யூனோ ஒரு சமூக சீர்திருத்த அமைப்புன்னு வச்சுக்கலாமே, ஓகேங்களா. சாதாரணமாக ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ், பட் ஆன்லைன் ப்ரெசன்ஸில் அப்படியே ஒரு ஹைப் அப்படியே போயிடாமல் ஆன் கிரவுண்ட் ப்ரெசன்ஸ் டைரெக்டாக வந்து இறங்கி இளைஞர்களை திரட்டி ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஓகேங்களா. இந்தியாவில் சீர்திருத்தம் பண்ணிக்காக அரசியல்வாதிகளுக்கு பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா 5 வருஷத்துக்கு செலக்ட் பண்ணோன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாராயிலும் சொல்லிட்டு எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு இது 5 வருஷம் எங்கள் ஆட்சி தான், இந்த மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்கணுங்க. சரியான விஷயங்கள் நடந்தால் பாராட்டணும், தவறான விஷயங்கள் நடந்தால் கேள்வி கேட்கணும், ரொம்ப தவறான விஷயங்கள் நடந்தால் பதவி விலக சொல்லி வலியுறுத்தணும். இவங்க நடக்கிறது நல்ல விஷயம்தான், அது சிஜேபி பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி. ஆனால் சிஜேபி இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் எழுச்சியுடையவர்களாக ரொம்ப அமைதியான, ஆல்ரெடி அவர் திப்கே திருப்பி அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நான் நம்ம மூலமாக கூட அந்த என்ன சொல்கிறது கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த அற்புதமான அமைப்பு என்னென்னா, அஃப்கோர்ஸ் இது பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு பேஸ்லைன் ஒரு சமூக அமைப்புன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு இது வந்து எந்த விதத்திலும் அதாவது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிடக்கூடாது. இந்த ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் நடக்குது, ஆக்சுவலாக முக்கியமான பகுதியில். அது ப்ராப்பராக அவங்க வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட்டிட்டேருந்து. எல்லா ஃபார்மல் பர்மிஷன்ஸும் வாங்கி தான் நடக்குது. எந்த விதத்துலையும் பப்ளிக்கு இது ஒரு இடையூறு ஆகிடக்கூடாது, ரோடு பாதிக்கப்படக்கூடாது, தேவையில்லாமல் வன்முறை இடையூறு நடந்துவிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் திப்கே அதை ஆரம்பித்தவர் சிஜேபியை திருப்பி சொல்லி நல்ல விஷயம், பாராட்டணுங்க அவரை. அவர் வந்து அழகாக அதை ஒருங்கிணைத்து அந்த இளைஞர்களும் அமைதியாக இந்த ப்ரொட்டஸ்ட்டை எடுத்து போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது சிஜேபிங்கிறதுக்காக நான் சொல்ல, யாருமே நாட்டில் இல்லை மாநிலத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தால் சூப்பராக பாராட்ட வேண்டியதும், தீய விஷயங்கள் நடந்தால் தட்டி கேட்க வேண்டியதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. நம்ம பப்ளிக் சிட்டிசன், நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்களை எலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க சரியாக செய்யலைன்னா கேட்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. அந்த கடமையிலேருந்து வழிவிடக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது போன்ற நல்ல கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நல்ல சப்ஜெக்டோட நம்ம அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.